வலதுகரம் செய்தி சேவை. வலதுகரத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கங்கள். வலதுகரத்தின் செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கையில் முதலீடுகள் மேற்கொள்ள நடவடிக்கை. உலக வங்கியின் பிரதிநிதி வாக்குறுதி. மின் கட்டணத்தை குறைப்பது மின்சார சட்டமூலத்தின் நோக்கம். எரிசக்தி அமைச்சர். நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம். எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம். மீனவர் விவகாரம் தொடர்பில் பேச ஸ்டாலினிடமிருந்து அழைப்பு. அமைச்சர் டக்ளஸ் தெரிவிப்பு. மதங்களை அவமதிக்க குழு உருவாகியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித். அனுர சஜித் போன்றவர்களால் நாடு கட்டியெழுப்பப்படாது. வஜிர அபயவர்த்தன எம்பி. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அன்னை பூபதியின் நினைவேந்தல். கிளிநொச்சியில் ஆணொருவரின் சடலம் மீட்பு. எதிர் வீரசிங்கம் காலமானார். கல்வி நிர்வாக சேவை தரம் 3 735 பேர் நேர்முக தேர்வுக்கு அழைப்பு. இசைஞானி இளையராஜா இலங்கைக்கு வருகை. தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கம். ஆளும் தரப்பினர் கடும் எதிர்ப்பு. நைனாதீவு நாகபூசணி ஆலய ஆதீன குருமணி மறைவு. தலைப்புச் செய்திகளின் பிரதான செய்திகள். இலங்கையில் முதலீடுகள் மேற்கொள்ள நடவடிக்கை. உலக வங்கியின் பிரதிநிதி வாக்குறுதி. வாஷிங்டன் இலங்கை நிதித்துறையின் ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவளிப்பதோடு இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என உலக வங்கியின் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய துணைத் தலைவர் ரிக்கார்டோ உறுதியளித்துள்ளார். வாஷிங்டனில் நடைபெற்ற சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வசந்தகால கூட்டத்தின் போது இராஜாங்க நிதியமைச்சர் ஜெகான் சேமசிங்க மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க ஆகியோரை சந்தித்த போதே ரிக்கார்டோ இதனை தெரிவித்துள்ளார். தனியார் துறையின் ஈடுபாடு இலங்கையின் வளர்ச்சியை உயர்த்துவதற்கு நெகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கு வழிவகுப்பதற்கும் முக்கிய 3 தனியார் வங்கிகளின் ஊடாக இலங்கைக்கு 400 மில்லியன் அமெரிக்க டாலர் நாணய பரிமாற்ற வசதியை வழங்க சர்வதேச நிதி கூட்டுத்தாபனம் கடந்த ஆண்டு உறுதியளித்துள்ளது. இலங்கையின் வளர்ச்சி மற்றும் பின்னடைவிற்கான தனியார் துறை ஈடுபாட்டின் முக்கியத்துவம் பற்றிய தெளிவுபடுத்தலுக்கு நிதி ராஜாங்க அமைச்சர் ஜெகான் சேமசிங்க இதன்போது நன்றி தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணத்தை குறைப்பதே மின்சார சட்டமூலத்தின் நோக்கம். எரிசக்தி அமைச்சர். புதிய மின்சார சட்டமூலத்திற்கு எதிராக எவரும் நீதிமன்றத்தை நாட முடியும் எனவும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். எரிசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சில் நேற்று விசேட செய்தியாளர் மாநாட்டை நடத்தும் போதே அமைச்சர் கஞ்சன விஜயசேகர மேற்கண்டவாறு தெரிவித்தார். அதற்கான 2 வழிமுறைகளில் இரண்டாவதான நிர்வாக செலவை குறைப்பதனே தற்போது மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இந்நிலையில் முறையான ஆய்வுகள் மற்றும் விழிப்புணர்வின்றி இந்த சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம். எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம். இன்று முதல் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி காரணமாக இந்த நிலைமை ஏற்படக்கூடிய ஆபத்துள்ளது என்று பொதுச் செயலாளர் கபில நாமதுன்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எரிபொருள் நிலையங்கள் கடும் நெருக்கடி நிலைமைக்குள்ளாகியுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி என்பது உரிமையாளருக்கு கிடைக்கக்கூடிய சிறிய தொகையில் செலுத்த வேண்டிய வரியாகும். அதற்குரிய தவணைகள் இன்று முதல் செலுத்தப்பட வேண்டும். அவ்வாறு செலுத்தப்படாவிட்டால் எரிபொருள் நிலையங்களில் அடுத்த கட்ட பயணங்கள் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்படும். கடந்த 3 மாதங்களாக இந்த பிரச்சினையை தீர்க்க கோரிக்கை விடுத்தோம். எனினும் கலந்துரையாடல் மேற்கொள்வதற்கெனும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இன்றிலிருந்து எரிபொருள் நிலையங்கள் கடும் நெருக்கடியை சந்திக்கும். இந்த வரியால் சிறிய நிரப்பு நிலையங்கள் கூட 10 லட்சத்திற்கும் அதிக வரி செலுத்த நேரிடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மீனவர் விவகாரம் தொடர்பில் பேச ஸ்டாலினிடமிருந்து அழைப்பு. அமைச்சர் டக்ளஸ் தெரிவிப்பு. மீனவர் விவகாரங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினிடமிருந்து அழைப்பு வந்துள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், இந்திய தேர்தலிற்காக கச்சதீவு விவகாரம் குறித்து தற்போது பேசப்படுகின்றது. இந்நிலையில் நாட்டுக்குள் வருபவர்களை கண்காணிக்க கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார்.
அதனை நாங்கள் வரவேற்கின்றோம். இதுவரை காலமும் இலங்கை கடற்படை தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அத்துமீறல்களை கட்டுப்படுத்த கடற்படையினர் எடுத்த நடவடிக்கையை பல்வேறு விதமாக பேசினர். ஆனால் இந்தியாவோ இவ்வாறு கண்காணிப்பில் ஈடுபட்டால் நிலைமை சிறந்ததாக அமையும். தமிழக முதலமைச்சர் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர் ஆகியோர் கலந்துரையாடுவதற்காக என்னை அழைத்துள்ளனர். அத்துமீறிய கடற்தொழில் நடவடிக்கையை கட்டுப்படுத்துவது தொடர்பில் உறுதியளிக்கும் பட்சத்திலேயே குறித்த சந்திப்பிற்கு செல்வேன் என கூறியுள்ளேன். தமிழகத்திற்கும் இலங்கைக்குமான கப்பல் சேவை குறித்து நடவடிக்கை மீண்டும் இழுபறைக்குள் சென்றுள்ளது. அதனை மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவோம். இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்படும் பொருட்கள் அருகிலுள்ள பிரதேசங்களை கடந்து கொழும்பிற்கு செல்கின்றன. அந்த பொருட்கள் மீண்டும் யாழ் உள்ளிட்ட பகுதிக்கு கொண்டு வரப்படுகின்றன. இதனால் வீண் செலவுகள் ஏற்படுகின்றன. அதனை குறைக்கவே முயல்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் யாழ்ப்பாணத்திற்கும் தமிழகத்திற்குமான சேவையை மேற்கொள்வதில் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் விரும்பாமல் தடுப்பதாக கூறப்படுகின்றது என அமைச்சரிடம் வினவிய போது அதனை அவர் மறுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மதங்களை அவமதிக்க குழு உருவாகியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித். பௌத்தம் உள்ளிட்ட அனைத்து மதங்களையும் பின்பற்றும் நாட்டின் குடிமக்களையும் அவர்களின் மதத்தை பின்பற்றும் உரிமையை பறிக்கும் ஒரு பிரிவினர் தற்போது உருவாகி வருகின்றனர் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், போதி மரம் பயனற்ற மரம் என ஒரு குறிப்பிட்ட குழுவினர் நாட்டில் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இவ்வாறு புத்த சாசனம், பௌத்த மதம் மகா சங்கத்தினர் மற்றும் கௌதம புத்தரை அவமதிக்கும் குழு ஒன்று நாட்டில் உருவாகியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். அனுர சஜித் போன்றவர்களால் நாடு கட்டியெழுப்பப்படாது. வஜிர அபேவர்த்தன எம்பி. அனுர சஜித் போன்றவர்களால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்பதால் அவர்கள் அனைவரும் ஜனாதிபதியின் பயணத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் வஜே அபவர்த்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீஹொத்தாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் அன்னை பூபதியின் நினைவேந்தல். இந்தியா படைகளின் அத்துமீறிய செயற்பாடுகளுக்கு எதிராக உண்ணாவிரதமிருந்து தன்னுயிர் நீத்த தியாக தீபம் அன்னை பூபதியின் நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்று காலை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஆரம்பமான யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வுகளின் போது பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், கல்விசாரா ஊழியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பெருந்திரளானவர்கள் பங்கு கொண்டு அன்னை பூபதிக்கு தங்கள் புகழ் வணக்கங்களை செலுத்தியிருந்தனர். கிளிநொச்சியில் ஆணொருவரின் சடலம் மீட்பு. கிளிநொச்சி ராமநாதபுரம் பகுதியில் இருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இராமநாதபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் உள்ள கிராம சேவையாளர் அலுவலக வளாகத்தில் இருந்தே மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த கனகரத்தினம் ரவிச்சந்திரன் என்ற 34 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளார். எதிர் வீரசிங்கம் காலமானார். இலங்கையின் முன்னாள் மெய் மெல்லுனர் யாம்புவான் நாகலிங்கம் எதிர் வீரசிங்கம் தனது 89வது வயதில் அமெரிக்காவில் நேற்று காலமானார். உயரம் பாய்தல் வீரனான நாகலிங்கம் எதிர் வீரசிங்கம் 1952 மற்றும் 1956 ஆண்டுகளில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் இலங்கை சார்பாக பங்கேற்றிருந்தார். மேலும் 1958 ஆண்டு ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உயரம் பாய்தலில் 1.95 உயரத்திற்கு ஆற்றலை வெளிப்படுத்தி புதிய சாதனையுடன் தங்கப்பதக்கம் வென்றிருந்தார். கல்வி நிர்வாக சேவை தரம் 3ற்கு 735 பேர் நேர்முக தேர்விற்கு அழைப்பு. இலங்கை கல்வி நிர்வாக சேவை தரம் 3 மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கு தோற்றியவர்களிடமிருந்து சித்தியடைந்தவர்கள் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இதில் 735 பேர் தகமை பெற்று அவர்கள் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 442 பேருக்கு நியமனம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு என தெரிய வருகிறது. இசைஞானி இளையராஜா இலங்கைக்கு வருகை. தென்னிந்திய இசை அமைப்பாளர் இசைஞானி இளையராஜா இலங்கையை நேற்று வந்தடைந்துள்ளார். கொழும்பில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள மாபெரும் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காகவே அவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். முன்னதாக நிகழ்ச்சி கடந்த ஜனவரி 27 மற்றும் 28ஆம் தேதியில் நடைபெறவிருந்தது. எனினும் இளையராஜாவின் புதல்வி பவதராணியின் திடீர் மறைவு காரணமாக நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் பொது வேட்பாளர்கள் களமிறக்கம். ஆளும் தரப்பினர் கடும் எதிர்ப்பு. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற யோசனை நகைச்சுவைத்தனமானது. அவ்வாறான முயற்சிக்கு ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டேன் என்று கல்வி இராஜாங்க அமைச்சர்
அரவிந்தகுமார் தெரிவித்தார். இத்துடன் வலதுகரத்தின் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் வலதுகரத்துடன் இணைந்திருங்கள். 24 மணி நேரமும் அவதானத்துடன் செய்திகளை பார்வையிட வலதுகரம் செய்தி சேவை. 24 மணி நேர செய்தி வழங்குனர்.